अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू रियाज டேஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஈத் ஸ்பெஷல் பிரியாணி செய்ய போறோம். எல்லாத்துக்கும் ஈத் முபாரக். ஆல்ரெடி வந்து நான் பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன். நான் வந்து ஒரு 2 படி வந்து இப்ப செய்ய போறேன். இப்போ வந்து நெய் வந்து சேர்த்துறேன். நெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, நெய்யும் மெல்ட் ஆயிடுச்சு. சும்மா கொஞ்சம் ஒரு 4-5 பட்டை, ஏலக்காய், கிராம்பு தாளிக்கிறதுக்கு வாசத்துக்கு தான். அது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கை அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்குவோம். அதையும் நம்ம சேர்த்துடுவோம். நல்லா வாசமாக இருக்கும். முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ அளவு நான் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து எண்ணெயில் சேர்த்துட்றேன். இப்போ நம்ம கிளறி விட்டுருவோம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துருவோம். வெங்காயம் வதங்குறதுக்காக நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கி வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா கொஞ்சமாக வெள்ளை சக்கரை வந்து சேர்க்குறேன். எதுக்குன்னா அந்த வெங்காயம் நல்லா கிரிப்ஸி ஆகும், உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவராகவும் கொடுக்குது. இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க. இங்கே பாருங்க, வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா வந்து சேர்க்கணும். கரம் மசாலா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். கரம் மசாலா சேர்த்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு இது ஒரு 3/4 கிலோ சேர்க்குறேங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பிரியாணி கலர் வந்து உங்களுக்கு நல்லா இந்த வெங்காயத்தோடு உங்களுக்கு வந்து சேரும். பார்த்தீங்களா, கலர் கொஞ்சம் மாறி இருக்கா? இப்போ அந்த பிரியாணி கலர் வருது. இப்போ என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி உடனே சேர்த்துருவோம். தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. அதையும் அதில் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒரு 10-15 பச்சை மிளகா அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா ஒவ்வொரு கையளவு அதையும் சேர்த்துட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். மிளகாத்தூள் வந்து அளவாக தாங்க சேர்த்துக்கணும். மக்களே, அதிகமாக சேர்த்தா காரம் அதிகமாகிடும். அப்புறம் மல்லித்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். எல்லாம் சம அளவு. பிரியாணி செய்கிறது ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஏதாவது ஒரு பொருள் வந்து கூட குறைய ஆகி போச்சு அப்படின்னா டேஸ்ட்டு மாறிக்கும். இது பாய் வீட்டு பிரியாணி. கொஞ்சம் நல்லா கவனிங்க. நீங்களே வீட்டு அழகான முறையில் செய்யலாம். இப்போயே வாசம் பாருங்கள், சூப்பராக அருமையான வாசம் வந்துருச்சு. இப்போ நல்ல வாசம் வந்துருச்சு. இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் உங்களுக்கு வந்து வதங்கணும், நல்லா வதங்கணும். இப்போ இதோட சேர்த்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ஹைலைட்டான மெயினான பொருளே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்றேன். அப்படியே அளவு சொல்லிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ சேர்க்கணும்? இப்போ நான் 1/4 கிலோ பூண்டும் அதோட கம்மியாக இஞ்சியும் சேர்த்துருக்கேன். 1/4 கிலோவுக்கு கம்மியாக இஞ்சி.
1/4 கிலோ கம்மியாக இஞ்சினா ஒரு 150 கிராம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இஞ்சியில் காட்டம் வந்து அதிகமாக இருக்கும். பூண்டை எப்பயுமே அதிகமாக சேர்த்துக்கோங்க நீங்கள். அருமையான மசாலா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் பிரியாணி மசாலா. மட்டன் பிரியாணி. இப்போ இஞ்சி சேர்த்தோன்னா உங்களுக்கு கீழே கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பிரியாணியை பொறுத்தளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிரும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பச்சை வாசம் போகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ மட்டன் வந்து எடுத்திருக்கேன். இந்த 2.5 கிலோ மட்டன் வந்து ஆல்ரெடி வந்து இதே ப்ரொபோர்ஷனேட்டில் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்ந்து நீங்கள் பாருங்கள், மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து நான் வந்து வேக வச்சு வந்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம இதில் சேர்த்துருவோம். தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்தேன். இப்போ இதில் வந்து ஓரளவுக்கு தண்ணி வந்து இருக்குது. இப்போ இதில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறி வந்து அந்த மசாலாலாம் நல்லா ஏறணும் மக்களே, நல்லா பார்த்துக்குங்க. அப்போ தான் பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் வெங்காயத்தில் மட்டும்தான் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம தண்ணி அளந்ததுக்கப்புறம் இந்த மட்டனும் ஓரளவு கொஞ்சம் நல்லா வெந்துடட்டும். அந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி அளந்து அப்புறம் உப்பு சேர்த்துருவோம். மசாலா பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அருமையாக இருக்குது பாருங்கள். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பொறுமையாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் தயிர். தயிர் எதுக்கு சேர்க்குறாங்க? அந்த ஸ்வீட்னஸ்ஸை மட்டனை வந்து நல்லா சாஃப்ட்னஸாக கொடுக்கும். உங்களுக்கு லைட்டாக அந்த புளிப்பு தன்மையை வந்து தூக்கி கொடுக்குறது லெமனும் தயிர் இருந்தாங்க. அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவரையும் இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குங்க. மெயினாக தயிர் சேர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கறியோடைய டேஸ்ட்டை கூட்டும், நல்லா பஞ்சு பஞ்சாக ஆக்கிடும் கறியா. பாருங்க இந்த கலர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. நான் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துருக்கனால மிளகாத்தூள் வந்து கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். அது பாருங்க தயிர் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிளகாத்தூள் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இன்னொன்று என்னென்னா பச்சை மிளகாய் நான் முழுசாக சேர்த்துருக்கேன். அப்போ காரம் கொஞ்சம் கம்மியாக சேரும் உள்ள. ஆமாம். இப்போ நம்ம தட்டு போட்டு முடிகிறோமா? இப்போ வாங்க அந்த மசாலா எல்லாம் நல்லா உங்களுக்கு ஒன்று சேர்ந்துருக்கோம். இங்கே பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணி அளந்து ஊற்றிடுவோம். ஆல்ரெடி இது வந்து காப்படி அளவுக்குள்ள 2 இது தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்க மாதிரிக்கு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் 8, அதாவது நான் சொன்னேன் இல்லையா 2 படிக்கு 16 காப்படி அளவு தண்ணி நான் அளந்து வச்சுருக்கேன். அதை நான் வந்து இதில் சேர்க்குறேன். பிரியாணிக்கு மெயின் வந்து தண்ணி சேர்க்கறது தான் மக்களே. அதாவது அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்க்கணும். குறைச்சாலும் வந்து ஒரு டேஸ்ட்டு மாறிடும், கூழ்னா குறைஞ்சி போயிடும். அதனால் அந்த அளவு நம்ம கரெக்டாக சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த பிரியாணிக்கு உண்டான டேஸ்ட்டு அருமையாக கிடைக்கும், பிரியாணி நல்லா உதிரியாக கிடைக்கும். இவ்வளோ 16 இது சேர்க்குறியா? சரி, சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து உப்பு வந்து சேர்க்க போகிறேன். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்தனால உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டோம்னா, கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நீங்கள் வந்து சேருங்க, அப்படி இல்லைன்னா போதும். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்து பார்ப்போம். டேஸ்ட்டை பார்த்துக்க எப்படி இருக்குன்னு, உப்பு கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கா? சரி. இப்போ எப்படி தட்டு போட்டு மூடி வச்சிடணுமா? தட்டி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ வந்து நல்லா வந்து ஒலை கொதிக்கணும். ஒலை கொதிக்கணும். வாங்க ஒலை கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
மட்டன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க நல்லா வெந்திருக்கு. இங்கே பாஸ் ஆயிடுச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு, தெரியுதா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி வந்து சேர்த்துருவோங்க. அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இப்போ வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அரிசியை வந்து சேர்த்துருவோம். அரிசி நல்லா கழுவி தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் நான் இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 2 படி நான் 3 கிலோ அரிசி வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணி அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா ஊறி செட் ஆகிக்கும். இந்த மசாலா தண்ணி வந்து நல்லா ஊறணும். இப்போ நம்ம அரிசி போட்டோன்னே கிளறி விட்டுருவோம். இந்த அரிசி வந்து உறிஞ்சிக்கும், அந்த மசாலா தண்ணியை வந்து அப்படியே உறிஞ்சிக்கும். சீரக சம்பா அரிசியுடைய தன்மையை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மசாலா உறிஞ்சி அருமையாக. அதே மாதிரி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1:1 எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உலக்குக்கு 1.5 அளவு தண்ணி. நம்ம எப்பயுமே சாப்பாட்டு அரிசிக்கு வந்து 1 அளவுக்குனா 2 அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். இது வந்து 1.5 அளவு போட்டாவே போதும் உங்களுக்கு. அரிசி வந்து அங்கே வந்து நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் வந்து ஒரு 5-6 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த ஜூஸை வந்து எடுத்துருவாங்க, அதை நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் லெமனை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நம்ம நல்லா கிளறிடுவோம். இதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை தம்முக்கு வச்சுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருவோம். இப்போ வாங்க எடுத்து பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், அரிசி தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், தெரிஞ்சிருதா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நெய் சேர்க்கணுங்க கொஞ்சோன்னு. பாருங்க மக்களே, சீரக சம்பா அரிசி வந்து பார்த்தீங்களா தண்ணியை பூரா உறிஞ்சிக்கிச்சு. பாருங்க எப்படி அருமையாக இருக்குது பாருங்க. இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து 4 டேபிள் ஸ்பூனு, இப்போ வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன், அவ்வளோதான். நெய் சேர்த்ததுக்கப்புறம் பிரியாணியோட டேஸ்ட்டு வேறு லெவலுக்கு போயிடும். இப்போ மேலேருந்து கீழேருந்து மேலே நம்ம இந்த மட்டன் வந்து உடையாமல் பார்த்துக்கலாம். போதும். இப்போ இந்த அரிசி தண்ணி ஓரளவுக்கு சரிசமமாக ஆக்கிட்டு தம்முக்கு விட்டுருவோம். தம்முக்கு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலை, வாழை இலை இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 2 இலை. இந்த 2 இலையை நல்லா நம்ம வந்து தம்முக்கு விட்டுருவோம். கேப்பே இல்லாமல் ஃபில் பண்ணிடுவோங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சா? இப்போ நம்ம இந்த சைடு பிரியாணியில் ஹைலைட்டே வந்து தம்மு போடுறது தான். ஓகே, நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம இதை தட்டை போட்டு மூடிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தை வெயிட்டை வந்து நம்ம மேலே வச்சுருவோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை போட்டு தம்முக்கு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருவோம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போங்க. இப்போ வாங்க, தம் ஆயிடுச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா வச்சது சூடாக இருக்குது. இப்போ நம்ம இந்த சட்டியை மேலே ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். எடுத்துட்டு தம் உடச்சிடுவோம். பாருங்கள், தம் ஆறதுக்கு எப்படி நம்ம வந்து ப்ராசஸோ, ஃபஸ்ட்டு இலையை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம் ஆனதுனால அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இலையை மட்டும் தனியாக எடுத்துருவோம், ஏன்னா இதில் தண்ணி சேர்ந்துருக்கோம். கீழே உள்ள இலையும் மேலே உள்ள இலையும் எடுத்துருவோம். கொதிக்குது, இது பாருங்கள், இது சூப்பராக ரெடி ஆகிருக்கு.
இப்போ நம்ம வந்து தம்மு உடைச்சிருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக உடைப்போம். இங்கே இருங்க பாருங்க மக்களே, எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க உதிரியா. நீ பாருங்க, இந்த கறியை உடச்சி காட்டுமா. பாருங்க நல்லா வெந்துருச்சு மட்டனு. உங்களுக்கு நல்லா தெரியுதா? வரி வரியாக இருக்குது பாருங்க கறி நல்லா வெந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? கொஞ்சம் கொதிக்குது. ஆஹா, ரொம்ப அருமையாக இருக்குது பிரியாணி. சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. இப்போ நம்ம மேலேருந்து கீழே ஒவ்வொரு சைடாக இதே மாதிரி உடச்சி விட்ருவோம். அவ்வளோதான். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலும்பு தாளிச்சா எப்படி பண்ணுறது, இந்த சிக்கன் கிரேவி எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம். நம்ம யூடியூப் சேனலில் இருக்கோம், போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை பாருங்க. தேங்க்யூ. ஓகே மக்களே, தேங்க்யூ.